சரவணபவாய நமः. என் அன்பு பிள்ளையே, அப்பா என்னவென்றே தெரியவில்லை. என் வாழ்வில் தூங்கி எழும்போதெல்லாம் மன நிறைவோடு ஒரு நாள் கூட எழுவதில்லை. மனதில் ஏதோ ஒரு கேள்வி, நாம் இப்படியே தான் இருப்போமா, என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை மாறாதா என்று என்னிடம் கண்ணீர் வடிக்கிறாய். உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் என்னிடம் சொல்லி அழுகிறாய். நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என்று அடிக்கடி வேண்டினாய். அது நிகழும், நிச்சயம் நிகழும். அது நிகழ்ந்தால் அதன் பிறகு நீ நிம்மதியாக இருப்பாய். அதை நான் அறிவேன். அந்த திருப்பங்கள் வரும் நாட்களில் நடக்கப் போகிறது. நீ நிம்மதியாக உறங்கி நாட்கள் ஆனதாக கூறினாய். அது மாறப்போகிறது. எல்லா மாற்றங்களையும் கண்டு நிம்மதியாக இரு என் தங்கமே. இந்த முருகன் உனக்கு நல்லதுதான் செய்கிறேன். ஆனால் உனக்கு வேண்டியதை நீ தக்க வைத்துக் கொள்ள தான் இவ்வளவு சோதனை. என் தங்கமே, நீ என் முன் ஏற்றிய ஒவ்வொரு தீபத்தையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். உன் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கண்டிப்பாக நான் பதில் தருவேன். உன் அன்பை யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். என் பிள்ளையே, சூழ்நிலைக்கேற்ப உன்னை நான் மாற்றுகிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ அமைதியாய் இருந்தாலே போதுமானது. அதில் ஒளிந்திருக்கும் நன்மை உனக்கு புரியும். எல்லா நிலைமைகளையும் அப்படியே எதிர்கொள். நல்லது மட்டுமே நடக்கும். பிள்ளையே, நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் கவலைப்படாதே, இந்த முருகன் இருக்கிறேன். நீண்டகால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோட காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். என் பிள்ளையே, நீ வருந்தி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போன்று இருக்கிறது. என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லை என்று பேசிக்கொண்டு இருக்கிறாய். பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதேபோல் அதற்கும் தீர்வும் இருக்கும் என்பதை உன் மனம் நம்ப வேண்டும். அந்த தீர்வினை நோக்கி செல்ல முடியாமல் தவிக்கிறாய். உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றன. நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை கண்டுபிடி. அதற்குத்தான் நான் உனக்கு சக்தி தருகிறேன். அந்த சக்தியை கவலைகளில் இழக்காதே. உன்னால் முடியும் பிள்ளையே. உனக்கான தீர்வை நீ கண்டடைவாய். என் அன்பு பிள்ளையே, உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய்? உன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன். நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம். உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள். என் பிள்ளையே, இப்போது புதிய பிரச்சினைகள் இல்லை. ஆனால் உன் மனம் முழுவதும் எதிர்காலம் பற்றிய பயம் உள்ளது. நான் உன் எதிர்காலத்திற்கான உத்தரவாதத்தை தருகிறேன். அவைகள் மிக பாதுகாப்பானதாக, உனக்கு அமைதி தரும் ஒன்றாக உள்ளது. உன்னிடம் வம்பு செய்தவர்கள் இப்போது பாதி மாறியிருப்பதே உனக்கு பாதி மன நிம்மதியை கொடுத்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியை தந்திருக்கும். இனி பொருளாதாரத்தை தக்க வைக்க அதை மேம்படுத்த மட்டுமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனை சரி செய்து உயர்த்திவிட்டால் இன்னும் நிம்மதியாக இருக்கும். அதற்கு முன்பாக சில கர்மவினைகளை தீர்த்துள்ளாய். எல்லாம் நன்மையாகவே மாறுவதை காண்பாய். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்துகொள். உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன். வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய். அப்பா, நான் வேண்டியது சில நேரம் நடப்பதில்லை. இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும். ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வருகிறதா? அது கெட்டது தான் என்று தாராளமாக முடிவுக்கு வரலாம். நல்லது மனதை அலைக்கழிப்பதில்லை. முடிவுகளை எடு. நான் இருக்கிறேன் உன்னுடன். காலம் கடந்தாலும் நான் உனக்கு சொன்னது நிறைவேறியே தீரும். நேரம் ஆகலாமே தவிர தப்பாமல் நடக்கும். பொறுத்திருந்து என் லீலைகளை பார். அனைத்தும் உனக்கு வெற்றியே. என்றும் நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நானும் உனக்காக உழைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய். உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன். அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். மனதளவில் யாருக்கும் நீ எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை. நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது. மிகப்பெரிய நன்மை நடக்கும். அற்புதம் என் அருளால் நிகழும். ஆச்சரியம் பல காத்திருக்கிறது.
என் அன்பு பிள்ளையே, நீ அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நான் கூறுவேன். போகும் இடமும் தெரியாது, செல்லும் வழியும் தெரியாது. வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாது கண்கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைத்திட நான் உன்னுடனே வருவேன். நான் உன்னை காப்பேன். என் பிள்ளையே, கவலை கொள்ளாதே. என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை சொல்லி கரைகிறாய், கதறுகிறாய். இதோ உன் அப்பன் ஓடோடி வருகிறேன். யாமிருக்க பயமேன், நான் இருக்கிறேன். அச்சமேன் உனக்கு. உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும். அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள். என் செல்வமே, உன் அருமை தெரிந்தவன் நான். உன்னுடன் இருக்கின்றேன். ஒருபோதும் குழந்தாய், எதை நினைத்தும் கலங்காதே. அது என்னால் தாங்க முடியாமல் போகலாம். இன்னும் புரியவில்லையா? யாம் இருக்கும் போது பயம் ஏன் உமக்கு? உன்னை தவிர உனக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு. விட்டுக் கொடுக்கும் அனைத்தும் ஓர் நாள் உனக்கே உரிமையாகும். உனக்காக யாருமில்லை என்பதை விட யாளுக்காகவும் நீ இல்லை என்பதே உண்மை. இதுதான் உன் வாழ்க்கை. என் பிள்ளையே, நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் உள்ளாய். அஞ்ச வேண்டாம், உனக்கு ஏதாவது நேருமோ என்று. முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உள்ளேன். ஏன் என்றால் எனக்கு நீ பிரியமான பிள்ளை. நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாகிருக்கிறேன். என் பிள்ளையே, ஏன் இன்னும் சோகம்? எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகிறாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் அதற்கான காலகட்டத்தில் உனை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு செய்து வா. அடுத்தடுத்து உன் பொருளாதாரம் மேன்மை அடையும். உன வாழ்க்கை நிலை இப்போது உயர ஆரம்பித்து விட்டது. உந்தன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதற்கு தயாராய் இரு. முன்பெல்லாம் ஒரு துன்பம் வந்தால் எதிர்மறையாக சிந்திப்பாய். இப்போது என்ன நடந்தாலும் முருகா முருகா என என் நாமத்தை உச்சரித்து கடக்கிறாய். இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்காமல் நீ பார்த்து கொண்டாய். உனக்கான நல்ல நேரம்தான் இது. நேர்மறையாக உனக்கு கிடைக்க வேண்டியதை பற்றி நம்பிக்கையோடு நீ செய்யும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் காலம் இது. நிச்சயம் நீ வேண்டிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய். வாழ்வில் அனுபவத்தோடு வெற்றியும் கிடைக்கப் போகிறது. குழந்தையே, என்னையே நம்பி இருக்கிறாய். கவலை வேண்டாம். உன் துன்பங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. உன்னை எதிர்த்து போட்டி போடுபவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ அவர்களுக்கு எதிராக போராடி சக்தியை வீணடிக்க வேண்டாம். என் பார்வை எப்போதும் உன் மீது இருக்கும். வாழ்க்கையில் பல வெற்றிகள் வந்து சேர போகிறது. பணமும் வந்து சேர போகிறது. உன்னை விட்டு பிரிந்த உறவுகளும் தேடி வருவார்கள். கவலை வேண்டாம். உன் வாழ்க்கையில் பல அதிசயம் நடத்தப் போகிறேன். என் பிள்ளையே, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் அப்பா உனக்காக தரப்போகிறேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வலி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் கைகளில் இருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சமாக சேமிப்பாக உயரும். உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக உனக்கு இருந்த தடைகள் நீங்கும். சில கர்மவினைகளை நீ அனுபவித்து முடித்து விட்டாய். நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா, எப்போது என் நிலைமை மாறும் என்று. இப்போது அதற்கான வாய்ப்பு வரும். நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை உயர்த்த போகிறாய். நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன் உனக்கு.